இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்பலம் அங்கிள், விசாலாட்சி ஆண்டி, சிவா, காவேரி, எனக்கு பிடிக்காத துளசி எல்லாருமா சேர்ந்து என்ன வடை சுட்டுட்டு இருக்காங்களா? என்ன கிண்டலா இருக்கா? அவங்க பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை தோக்கடிக்க சூப்பரா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அத நான் கேட்டுட்டேன். என்ன பிளான்? அத நான் கேக்கல. கேக்கலையா? இப்பதான் கேட்டேன்னு சொன்ன. அவங்க பேசினத நான் கேட்டேன். ஓ, ஆனா அவங்க பிளான் என்னன்னு கேக்கல. அப்படி என்ன உனக்கு அவசரம்? அதையும் கேட்டுட்டு வர வேண்டியதானே? ஐயோ பழனிவேல் முருகா, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். அவங்க பேசினத நான் கேட்டேன். இந்த காதால கேட்டேன். அப்புறம் எதுக்கு கேக்கலன்னு போய் சொல்ற? சரி சொல்லு. முழுசாவே நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன பேச விடுங்க ப்ளீஸ். ஆல் ஆர் சைலண்ட் ப்ளீஸ். யூ கேரி ஆன் ஜனனி. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறத நான் கேட்டேன். பத்மாவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பக்கா பிளான் என்கிட்ட இருக்குன்னு துளசி சொன்னா. அது என்ன பிளான்னு அங்கிள் கேட்டாரு. அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சத்தமா பேசினாங்க. நான் அங்க போன அப்புறம் ரகசியமா பேசினாங்க. அதனால என்னால சரியா கேட்க முடியல. பேசி முடிச்சதும் சூப்பர் பிளான்னு அங்கிள் பாராட்டினாரு. அப்பாவே பாராட்டினாருன்னா கண்டிப்பா பக்கா பிளானா தான் இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? நாமளும் ஏதாச்சும் பண்ணணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க தான் பெஸ்ட் அட்வைஸர். நான் உடனே அவங்கள பார்க்கணும். நம்ம கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இப்ப பாருங்க எங்க போகுதுன்னு தெரியும். டன். அந்த டாட் தான். இந்த ஆப்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியுமா? ஐயோ சாரி ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. சரி விடுங்க. கவனிங்க. ரொம்ப நேரமா கார் அங்கேயே நிக்குது. அது எந்த இடம்னு பாருங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது? இவங்களுக்குலாம் அங்க என்ன வேலை? போலீஸ் ஸ்டேஷன்லயா? நான் மனுஷன் இல்ல, மிருகம் தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா மிருகம் தாண்டி. கடிச்சு கொதறிடும். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. என்ன வேலையா இருக்கும்? என்னோட யோகம் சரியா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஏதோ டீல் பேசுறாங்க. டீலா? புரியலையே. சிவா, நாம என்னதான் அவங்கள மன்னிச்சு விட்டாலும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாம விட்டுட்டோம். அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள பழி வாங்கணும்னு கண்டிப்பா டைம் பார்த்துட்டு இருப்பாரு. சோ கண்டிப்பா ஏதோ டீல் போகுது. சரி அப்ப நான் ஸ்டேஷன் போயிடலாமா? போலாம். ஆனா நம்மள பார்த்தா அலர்ட் ஆயிடுவாங்களே. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நாங்க இந்த டேப் எடுத்து உள்ள வைங்க. முதல்ல உள்ள வைப்போம். துளசி நீங்க வாங்க போலாம். வரோம். அண்ணி பாத்து. மொத்தம் 28 பேரா? ஆம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க. ஆமா. மேல தெரு ஓட்டு ஒண்ணு கூட துளசிக்கு விழாது. சார் இங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. அடிச்சு இழுத்து கூட்டிட்டு வரணும். அப்பதான் அந்த ஃபேமிலிக்கே ஒரு பயம் வரும். அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. பூத்துக்கும் ஓட்டு போட போக மாட்டாங்க. அடிச்சு துவைக்கிறதுல சார் தான் வேற லெவல் ஆச்சே. பெரியவரே என்ன வேணும்? சார் வணக்கம் சார்.
அர்ஜென்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? என் தங்கச்சி சேரக்கூடாதவங்களோடெல்லாம் சேர்ந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணுறா சார். அதெல்லாம் நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு எங்க உயிர் எடுக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ணு போ. ஐயா நான் இங்கேயே ஓரமாக உட்காந்துக்கவா? ஐயோ வேலு, சார் இங்க வா. சார் என்னாச்சு சார்? யாரு வந்தாலும் நீ உள்ள விட்டுருவியா? அழைச்சிட்டு போயா? என்னடா இன்னும் திட்டலையான்னு பார்த்தேன். பெரியவரே வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. வழியில் இருக்கு. வாங்க ஏய் வாங்க பெரியவரே. கையெடு. வாங்க வாங்க. பார்த்து பத்திரம். இங்க உட்காருங்க. ஆ சரி. உட்காருங்க. சிவா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பிரச்சனை ஆயிடும் தான் நினைக்கிறேன். நீ மட்டும் உள்ள பார்த்த ஷாக் ஆயிடுவேன். என்னாச்சு? இங்க வந்து பார்த்தா. ஐயோ வேலு, இங்க வா. இரு, நான் கூப்பிடுறேன். சிவா சிவா சிவா, நீங்க கவலைப்படாம போங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடறேன். அப்புறம் துளசி எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க தான் கன்ஃபார்மா பிரசிடென்ட். சார் நாங்க உங்களை நம்பி தான் சார் போறோம். என்ன நம்பிட்டீங்களே, கண்டிப்பா நடக்கும். சார் அம்மா மட்டும் ஜெயிக்கட்டும். மாமாவோட சொத்து டவுனுக்குள்ள இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தந்துடுறோம். ஆ, ஆமாமா, பத்மாமா முதல்ல ஜெயிச்சே ஆகணும். மேடம், அந்த துளசியோட தோல்வி என் கண்ணு முன்னாடியே தெரியுது மேடம். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார் விடிய காலையிலேயே அரெஸ்ட் பண்ணிடுங்க. லேட் பண்ணா அப்புறம் எல்லாரும் பூத்துக்கு போயிடுவாங்க சார். இங்க பாருங்க சார், பூத்துக்கு போனா அங்க வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, பாத்துக்கங்க. 2 மேடமும் இவ்வளவு சொல்றீங்க, நான் கேர்லெஸ்ஸா இருப்பேனா? நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அப்போ ஓகே சார், பார்க்கலாம். போயிட்டு வாங்க. வரோம் சார்.